ஜல்லிக்கட்டு அவங்க உச்சநீதிமன்றத்துல என்ன மனநிலையில இருக்காங்கன்னே தெரிய முடியல அப்படின்னு சொல்றாங்க. எங்களோட ஒரு மாணவரா இருந்து என்னுடைய அடிப்படையான கருத்து, ஒட்டுமொத்த மாணவர்கள் நாங்க ஏன் அணிதிரண்டு இந்த விளையாட்டுக்கு நாங்க போராடணும். இது எங்களோட விளையாட்டு மட்டுமல்ல, ஆயக்கலைகள் 64 சொல்லக்கூடிய 53 விளையாட்டுகள்ல இது எங்க முக்கியமான ஒரு விளையாட்டை தான் நாங்க பாக்குறோம். அதாவது என்ன பேசுறோம் அப்படின்னா, எங்களோட அடிப்படை நோக்கம் நாங்க ஜல்லிக்கட்டு நடத்தியே ஆகணும். அந்த ஒரு முடிவுல நாங்க இருக்கோம். சென்னையில நடந்த ஜல்லிக்கட்டு வேணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஏற்படுத்தின ஒரு எழுச்சியை போல நேற்று இன்னைக்கும் மதுரையில இப்ப நடந்துகிட்டு இருக்கு. பல்வேறு இளைஞர் பெருமக்கள் நாங்க எல்லாரும் ஒன்று கூடி நாங்க போராடிக்கிட்டு இருக்கோம். எதுக்காக நாங்க அங்க போராடணும்? இந்த ஜல்லிக்கட்டுனா என்னன்ற அடிப்படை எதுவுமே இவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. இவங்க நீங்க சொல்றாங்க, இன்னைக்கு 1980 அமெரிக்காவில் இயங்கிக்கிட்டு இருக்க இந்த பீட்டா நிறுவனம் ஏன் ஜல்லிக்கட்டை தடை பண்ணணும்? அதுக்கான நோக்கமே எதுவுமே தெரியாம இருக்குது. இங்க மக்களுக்கு பாதி பேத்துக்கு போய் சேரல. இது வரைக்கும் பீட்டா நிறுவனம் மட்டும் கிட்டத்தட்ட 35,000 விலங்குகளை கொண்டு இருக்கு. இந்த அடிப்படையான விஷயத்தை யாரும் பதிவு பண்ண மாட்டேன்றாங்க. இதுல ஏன் பாரதிய ஜனதா அரசு பேசலன்னு தான் நாங்க கேட்கிறோம். எங்களுடைய வலுவான கோரிக்கை என்னவென்றால், இனிவரும் காலங்களில் தமிழர்களுக்கு ஜல்லிக்கட்டு என்பது அடிப்படையாக இருக்கப்பட வேண்டும். எங்களுடைய விளையாட்டு தை திருநாளே தமிழர் திருநாளும் பாவேந்தன் சொல்றான். அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்க எங்களுடைய ஜல்லிக்கட்டு வேணும் தான் நாங்க சொல்றோம். எங்களோட கோரிக்கை, உச்சநீதிமன்றம் இந்த முறை மறுத்தால் நாங்கள் அந்த படையோடு சேர்ந்து அந்த தடையை உடைத்து ஜல்லிக்கட்டை நாங்கள் நடத்தியே தீருவோம். இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இது ஒரு கல்லூரி மாணவரா, ஒரு உணர்வு பூர்வமிக்கமா பேசுறேன். நான் ஜல்லிக்கட்டு நடைபெறக்கூடிய மதுரையில இருந்து பேசுறேன். இந்த மதுரையில மண்ணுக்கு ஒரு பெருமை இருக்கு அப்படின்னா, மதுரைக்காரங்களும் இருந்தாலும் சரி, எந்த ஒரு இடத்தையும் நாங்க பெருமையான சொல்ல பேசல. மக்களுக்கு என்ன தேவை இருக்குன்ற உணர்வை புரிஞ்சுக்கிற முடியாத மத்திய அரசு எதுக்கு இருக்கணும்? உச்சநீதிமன்றத்தில் நீதிபதிகள் சொல்றாங்க, சிங்கங்களை நீங்க அடக்கிக்கிறீங்களா, இல்ல நீங்க ஜல்லிக்கட்டை கம்ப்யூட்டர்ல விளையாடலாமே இப்படிலாம் சொல்றாங்களே. நாங்க என்ன சொல்றோம்? உங்க சிங்கத்தை நீங்க அவுத்து விட்டு பாருங்க தமிழ்நாட்டுக்குள்ள. எங்க காளைகள் முன்னாடி நிக்கிதான் நாங்க கேட்கிறோம். இதுக்கு அவங்க பதில் சொல்ல முடியுமா? இல்ல அதே மாதிரி கம்ப்யூட்டர்ல நீங்க ஜல்லிக்கட்டை விளையாடுங்கன்னு சொல்றாங்களே, என் குடும்பத்தையும் கம்ப்யூட்டர்ல நடத்திட்டு போக வேண்டியதானே? அதை பத்தி ஏதாவது பேச முடியுமா? ஏன் பேசல? நாங்க என்ன பொதுவா சொல்ல போறோம்? குத்துறக்கு எங்கிட்ட மாடு இருக்கு, குத்துவாங்க, நாங்க இருக்கோம். 2 பேத்துக்கு நடுவில் இந்த பீட்டா யாரு? இந்த உச்சநீதிமன்றத்தை ஏன் மேல்முறையீடு பண்ண முடியல? கிட்டத்தட்ட 2014 இருந்து இன்னைக்கு வரைக்கும் நாங்க போராடிக்கிட்டு தான் இருக்கோம். இந்த போராட்டத்துக்கு ஒரு விடிவு இருக்கா இல்லையானே தெரியல. ஜல்லிக்கட்டு நடத்தி ஆக வேண்டும். இது எங்களுடைய, நான் இங்க வைக்கக்கூடிய முழுமையான கருத்து என்னவென்றால், மத்தியில் ஆளக்கூடிய எந்த ஒரு அரசா இருந்தாலும் சரி, இல்ல தமிழகத்தில் இன்னைக்கு தமிழகத்துல இதுவரைக்கும் இன்னைக்கு தமிழக முதல்வர்கள் இன்னைக்கு சொல்லியிருக்கிறாங்க. நீங்க இன்னைக்கு சொன்ன அந்த அறிக்கை இன்னைக்கு போய் சேர்ந்திருக்கு. இதுக்கு முன்னாடி ஏன் போராட வரல? எந்த ஒரு ஆட்சியாலும் ஏன் குரல் கொடுக்கல? இத்தனை அடிப்படையான ஆதங்க கேள்விகள் இளைஞர்கள் மத்தியில் பெரும்பான்மையா இருக்குது. இதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியுமா? மத்திய அரசு அசால்ட்டா இருக்குது. விவசாயினுடைய பிரச்சனை தீர்க்க முடியல. இன்னொன்னு, ஜல்லிக்கட்டு நடத்தணும்னு சொன்னாலே ஜல்லிக்கட்டை பத்தி பேசாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. அக்கா தமிழிசை சவுந்தரராஜன், மதிப்புக்குரிய அம்மா அவர்களுக்கு நான் சொல்ற ஒரே ஒரு கருத்து, அவங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொன்னாங்க, ஜல்லிக்கட்டு நடக்கிறதுனால மக்களுக்கு இடையூறு ஏற்படும்ன்றாங்க. 2000 வருடங்களுக்கு மேல ஜல்லிக்கட்டு நடந்துகிட்டு இருக்கே. சங்கம் வளர்த்த தமிழ்ல கடலுக்கடியில கவுந்து போன கபாடபுரத்துல இருந்து இன்னைக்கு இருக்கிற 4ஆம் தமிழ் சங்கம் மதுரை வரைக்கும் ஜல்லிக்கட்டு நடந்திருக்கு. ஆதாரபூர்வமா எங்களால விளக்க முடியும். அதை இவங்க மறுக்க முடியுமா? ஜல்லிக்கட்டை மட்டும் ஏன் இவங்க தடை பண்ணணும்?